எஃப்எஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில தினமும் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறோம்? இந்த சின்னவங்களுடைய புக்ஸ் பாத்தீங்கன்னா, சிறுவர்களுடைய புக்ஸ், கதை புத்தகம், காமிக்ஸ், நாம என்ன நினைச்சுக்கிறோம், அதுல இருக்கிற கதைகள்லாம் குழந்தைங்களுக்கு தான், நமக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நாம பெரியவங்களாயிட்டோம். முக்கியமா அந்த நீதி கதைகள், பஞ்சதந்திரம், அப்புறம் அறிவுரை கதைகள் அப்படின்லாம் போடுவாங்க. இப்ப சமீபத்துல நடந்த புக் ஃபேர்ல கூட எக்கச்சக்கமான புக்ஸ் பார்த்திருப்பீங்க. எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, குழந்தைங்களுக்கு, என் பசங்களுக்கு, பக்கத்து வீட்டு பசங்களுக்கு, அண்ணன் பசங்களுக்குன்னு சொல்லி வாங்கியிருப்போமே தவிர அதை ஒரு நாள் கூட நாம திறந்து பார்த்திருக்க மாட்டோம். நாம என்ன நினைச்சுக்கிறோம், கதை அப்படிங்கிற விஷயமே குழந்தைங்களுக்கு தான், சிறுவர்களுக்கு தான், சிறுமியர்களுக்கு தான், நமக்கு கிடையாதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த மாதிரி குழந்தைங்களோட புக்கில் இருந்து தான் பெரியவங்களுக்கு, ஏன் ரொம்ப பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு கூட நீதி விஷயத்த அவ்வளவு சாதாரணமா சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய தமிழ் பண்பாடு அப்படிங்கிறதும் இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிறதும் என்னதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான தாத்பரியம் என்ன? கூட்டு குடும்பம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, ஒன்னா அளவலாவி, ஒன்னா இருக்கிறது தான் குடும்பம். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பேர் 4 பேர் இருக்கிறது குடும்பம் அப்படின்னு சொல்றோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்க காலத்துலலாம், நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது கூட்டு குடும்பம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 பேராவது இருப்பாங்க. அதுல குறைஞ்சது 10 பேர். இப்போவும் நாம திரைப்படங்கள்ல அதை பார்க்கிறோம், ரசிச்சுக்கிறோம். ஆனா நிஜப்படி வாழ்க்கையில அது இருந்திருக்கு. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு கூட்டு குடும்பம்னா என்னன்னே தெரியாது. இருக்கிற அந்த 4 பேத்துக்குள்ளே 1008 விரிசல், 1008 சண்டை இருக்கும். கூட்டு குடும்ப காலத்திலயும் மாமியார் மருமகள் பிரச்சனை இருந்தது, நாத்தனார் பிரச்சனை இருந்தது, ஓரவத்தி பிரச்சனை இருந்தது. ஆனா அவங்களுக்குள்ளேயே சிறு சிறு மன வருத்தங்கள் இருந்தாலும் வெளியில இருந்து யாராவது வரும்போது, வெளியில இருந்து ஒரு தாக்கம் இருக்கும்போது மாமியார் மருமகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஓரவத்திங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, நாத்தனார் தெளிவா அவங்க நிலைமை என்னன்னு புரிஞ்சு நடந்துக்குவாங்க. இப்ப இருக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோட பூதாகாரமா பேசி குடும்பத்துல ஒரு பிளவை ஏற்படுத்தி, அது கூட பரவாயில்ல, மனசுலயே ஒரு விரிசலை ஏற்படுத்துற விஷயங்கள்லாம் அப்போ நடக்கவே இல்லை. விட்டு கொடுத்து போறது, புரிஞ்சு நடந்துக்கிறது, இதெல்லாம் நிறையவே இருந்தது. முக்கியமா பெரியவங்களுக்கு மரியாதை, அவங்க அனுபவத்துக்கும் வயசுக்கும் மரியாதை அப்படிங்கிறது நிறையவே இருந்தது. ஒரு அழகிய குடும்பம், ஒரு அழகிய ஊர், அந்த ஊர்ல ஒரு அழகிய குடும்பம். அப்பா, அம்மா, ஒரு சிறுவன், ஒரு சின்ன குழந்தை, பொன் குழந்தை, ஒரு தாத்தா. இந்த தாத்தா வயசானவர். அந்த சிறுவனுக்கு அவங்க தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். அந்த தாத்தா என்ன பண்ணுவார், சிறுவனுக்காக சேர்ந்து மண்ணுல பொம்மை செஞ்சு கொடுப்பாரு, மரத்துல மரவண்டி இது மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்து அவன் கூட அவர் எப்பவுமே பொழுது போக்கிட்டு இருப்பார். இவன் பள்ளிக்கூடத்துக்கு போற நேரம் தவிர மீதி நேரம் எல்லாம் அவங்க தாத்தா கூடவே இருப்பான். வீட்டு பாடங்களையும் தாத்தா பக்கத்துல இருந்துதான் செய்வான். ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த பெரியவரை வண்டியில ஏத்துறாரு. இந்த சிறுவன் பார்த்துட்டு, விளையாடிட்டு இருந்த சிறுவன் வேகமா ஓடி வந்து, நானும் தாத்தா கூட வருவேன். தாத்தாவை எங்கப்பா கூட்டிட்டு போறேன்? தாத்தாவை பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு கூட்டு போறேன். டவுனுக்கா? அப்ப நானும் வருவேன், தாத்தா கூட தான் இருப்பேன்னு தாத்தா கைய கெட்டியமா பிடிச்சுக்கிறான். இந்த அம்மா பின்னாடி நின்னு பார்த்துட்டு இருந்தவங்க வேக வேகமா அந்த பையனை இழுக்கிறாங்க. நீ வாடா, உனக்கு நான் பலகாரம் சுட்டு வச்சிருக்கேன், அதை நான் கொடுக்குறேன், உனக்கு பிடிச்ச விளையாட்டு பொம்மையை அப்பா வாங்கிட்டு வருவாரு டவுன்ல இருந்து வரும்போது. விடுமா, முடியவே முடியாது, நான் தாத்தா கூட தான் போவேன், எனக்கு தாத்தா விட்டு இருக்க முடியாதுமா அப்படின்னு. தாத்தா, நீங்க போற இடத்துக்கு நானும் வரேன், என்னை கூட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறான். அந்த பெரியவரோ கண்ணுல அப்படியே தண்ணி கொட்டுது. அவரால் எதுவுமே பேச முடியல, வாய் துடிக்குது, கண்ணுல தண்ணி கொட்டுது. இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. அப்பா டவுனுக்கு தானே தாத்தா கூட்டு போறாரு, அப்ப ஜாலியா இல்ல தாத்தா போகணும். தாத்தாக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு, அதனால டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க, ஊசி போடுவார் இல்ல டாக்டர், அதனாலதான் தாத்தா அழுகுறாங்க, நாம தாத்தா கூடவே இருந்தா தாத்தாவுக்கு தைரியம் சொல்லணும்னு இவனா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான்.
ஆக்சுவலா அவங்க எங்க போறாங்கங்கிறது இந்த குழந்தைக்கு தெரியாது, இந்த சிறுவனுக்கு தெரியாது. வண்டியில் ஏறி உட்கார்ந்துடுறான். வண்டி வந்து அவங்க அப்பா ஓட்டிட்டு போறாரு. ஒரு ஊரெல்லாம் தாண்டி ஒரு அமானுஷ்யமான அமைதியா இருக்கிற ஒரு மயான மாதிரியான ஒரு இடத்துக்கு இந்த வண்டி போய் நிக்குது. இந்த அப்பா சொல்றாரு, ஒரு பெரிய கடப்பாரை மண்வெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு, இங்க பாரு, தாத்தாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ, இங்க உட்காந்துரு, எதுவும் சொல்ற பேச்ச கேட்கணும், சரியா அப்படின்ட்டு அவர் இறங்கி வேக வேகமா உள்ள போயிடுறாரு. ஒரு மயானம் மாதிரி காடு மாதிரி ஒரு கசமுசா மாதிரி ஒரு ஏதோ ஒரு இடம் அது. பயமா இருக்கு அந்த இடத்துலயே. இந்த பையன் தாத்தா கிட்ட போய் நல்லா ஒன்றி உட்கார்ந்துக்கிறான். கொஞ்ச நேரம் ஆகுது. அவன் வந்து தாத்தா கிட்ட பேச்சு கொடுத்து பாக்குறான். தாத்தா பழையபடி பேசவே இல்லை, கலகலன்னே இல்லை தாத்தா. இவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது, பயமா வேற இருக்கு. அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவோன்ட்டு இவன் இறங்கி போனா, கொஞ்சம் தூரம் நடந்து போறான். போனா அவங்க அப்பா அங்க ஒரு பெரிய குழி தோண்டிக்கிட்டு இருக்காரு. இவன் பாக்குறான், பா என்னையும் தாத்தாவை அங்க உட்கார வச்சுட்டு என்னப்பா குழி தோண்டிக்கிட்டு இருக்கிற? அவங்க அப்பா அப்படியே தூக்கி வாரி போட்டா திரும்பி பாக்குறாரு. டேய், உன்னை வண்டியில் தானடா இருக்கு சொன்னேன், ஏன்டா இங்க வந்தேன்? இல்லப்பா, இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருந்ததா, அப்புறம் உன்னை வேற காணுமா, அதனால தான்ப்பா வந்தேன். என்னப்பா, ஏன்பா குழி தோண்டிட்டு இருக்க? தாத்தாவை டவுனுக்கு கூட்டு போல அப்படின்னு கேக்குறான். அதுவா, இவர் யோசிக்கிறார். பையன் பார்த்துட்டான் எல்லாத்தையும், பேசாம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு, அது ஒன்றும் இல்லை, தாத்தாவை வந்து நான் இங்க கொண்டு வந்து புதைக்க போறேன். புதைக்க போறியா? தாத்தா சாகலையேப்பா. அதனால என்னடா, எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் செத்து போயிருவாரு. அவர் வீட்டுல ஒரு வேலையும் பண்றது இல்ல, நிறைய தீனி வேற திங்கிறாரு. உங்க அம்மாவுக்கும் எனக்கும் வந்து அவரை வச்சுட்டு சமாளிக்க முடியலடா, அதனால நான் வந்து அவரை இங்க புதைக்க போறேன். அப்படியா? ஓஹோ, இதுதான் குடும்ப பாரம்பரியம் போல இருக்கு, ரைட்டு அப்படின்ட்டு. அப்பா ஒரு நிமிஷம், இந்த கடப்பாரை உனக்கு வேணாம் இல்லப்பா, மண்வெட்டி தானே உனக்கு வேணும், நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போறான். இவங்க அப்பா, சரி சின்ன பையன் கடப்பாரை எடுத்துட்டு போறான், பரவாயில்ல திரும்பி வந்துருவான்ட்டு இவர் மண்ணை வேகமா வெட்டிட்டு இருக்காரு மண்வெட்டியால. ஒரு 10 நிமிஷம் கழிச்சும் பையன் வரவே இல்லை. வேற ஒரு இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது, சொத்து சொத்துன்னு சத்தம் கேக்குது. இவரு போய் பார்த்தா பையன் கடப்பாறைய போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான். டேய், கால்ல மேல போட்டுக்கு போறடா, எதுக்குடா இப்ப நீ கடப்பாறைய வச்சுட்டு இங்க வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிற, என்னடா? அப்பா ஒன்றும் இல்லப்பா, எனக்கு இப்பதான்ப்பா ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சுது. நம்ம குடும்ப கஸ்டம் ட்ரெடிஷன், நான் நம்ம குடும்ப வழக்கத்தை வந்து நான் காப்பாற்றணும். நீ நல்ல வேலையா எனக்கு வந்து எது நம்ம குடும்ப வழக்கம்னு சொல்லிட்ட. வயசாகி தாத்தாவை இந்த மாதிரி புதைக்கிற இல்லையா, அதே மாதிரி நான் வந்து உன்னை வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு உன்னை வெயிட் பண்ண வச்சு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்ப்பா, நான் இப்பவே குழி தோண்டி வச்சிடுறேன் உனக்கு அப்படிங்கிறான். டேய், உங்க அப்பன்டா, உசுரோட தாண்டா இருக்கேன், கை கால் நல்லா தாண்டா இருக்கு, மரியாதை கட்டவனே, என்ன கொண்டு வந்து ஏண்டா இங்கே போடுற அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. கோவம் வருது அவருக்கு, அப்படியே ஆவேசம். அவன் சொல்றான், என்னப்பா இப்பதானப்பா நீ அதை உங்க அப்பாவுக்கு செய்யறதுக்கு இருந்த, அவர் சாகல, உயிரோட தான் இருக்காரு, கை கால் தளர்ந்து போச்சு. ஏன்பா தளர்ந்து போச்சு? வயசாயிடுச்சுப்பா. வயசு காலத்துல அவரும் நமக்காக தானே உழைச்சிருப்பாரு, இப்ப வயசாகி போச்சு. ஆனாலும் நீ என்ன பண்ற, அவரை கொண்டு வந்து அங்க போடணும்னு சொல்றல்லப்பா. பாவம் தாத்தா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நான் உன்னை வெயிட் எல்லாம் பண்ணாலிக்க வேண்டப்பா, இதான்ப்பா இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ப்பா, கொஞ்சம் பொறுப்பா, நீ தாத்தாவுக்கு குழி தோன்றதுக்குள்ள உனக்கு நான் தோண்டிடுறேன் அப்படிங்கிறான் இவன். அந்த அப்பாவுக்கு பக்குன்னுது. ஆஹா, நம்ம எவ்வளோ பெரிய தப்பை செய்யறதுக்கு இருந்தோம், என்னடா இது அப்படின்ட்டு அப்படியே கண்ணில் தார தாரையா கண்ணீர் வந்து பையனை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இல்லை தம்பி, நான் பெரிய தப்பு பண்றதுக்கு இருந்தேன், நீ என் கண்ணை திறந்துட்ட, இல்லை வா நம்ம தாத்தாவை வீட்டுக்கே கூட்டு போவோன்ட்டு 2 பேரும் வராங்க. இந்த அப்பா வந்து அவங்க அப்பா தாத்தாவோட கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு இவங்க 2 பேரும் வரதும் பார்த்ததும் அந்த பெரியவர் அப்படியே பயத்தோட பார்த்துட்டு இருக்கிறாரு. இவன் வேகமா ஓடி வந்து தாத்தா கையை பேரம் பிடிச்சிக்கிறான். அப்பா கண்ணெல்லாம் தொடச்சு, இல்லப்பா உங்க அருமை தெரியாம நான் தப்பு பண்றதுக்கு இருந்தேன், வாங்கப்பா, உங்களுக்கு நான் வந்து சேவை செய்யறது இனிமே என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நிறுத்தினா அவங்க பொண்டாட்டி வந்து, என்ன திரும்ப இந்த கிழவனை கூட்டு வந்துட்டியா அப்படின்னு எகிர்றாங்க. அவர் சொல்றார், ஏய் கிழவன் சொல்லாத, மாமனார், இவர் இல்லைன்னா நாம இல்லை, இன்னைக்கு நமக்காக எனக்காக எவ்வளோ உழைச்சிருப்பார் இவரு, இப்போ அவருக்கு நாம உழைக்கணும், அதுதான் நம்ம கடமை. நம்ம பையன் அதை வந்து தெளிவா புரிய வச்சுட்டான். இல்லைன்னா இன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு உன் மாமனாருக்கு என்ன நாம செய்யறதுக்கு இருந்தோமோ அதை இப்பவே செய்யறதுக்கு இவன் தயாரா இருக்கிறான்.
எது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம்? இதுதான் நம்ம குடும்ப பாரம்பரியமா என்ன நீ அப்படின்னு பொண்டாட்டி பிடிச்சி திட்டி அந்த அம்மாவை அடக்கிடுறாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப மரியாதையா சந்தோஷமா அழகா வாழறாங்க. நம்மளையும் இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தை மறந்தவங்க தயவு செஞ்சு திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரெல்லாம் பரவி இருக்கிற வயோதிகர்களின் இல்லம், ஓல்டேஜ் ஹோம்ஸ் தயவு செஞ்சு தடுத்து நிறுத்துங்க. எப்படி? அவங்களுடைய வயசுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதை கொடுத்து நடத்துங்க. நிறைய பேர் அவங்கள இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்களா, ஒரு வேலையும் இல்லையா, ரேஷன் கார்டு வாங்கிட்டு வா, ரேஷன்ல நின்று சாமான் வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வா, காய்கறி கடைக்கு போ, நடக்க முடியாத நிலைமையில இருக்கிற அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு உதவி செய்யணும். நிறைய தாய்மார்கள், இளம் தாய்மார்கள் வீட்டுல உட்காந்து டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு மாமனார நல்லா வேலை வாங்குறாங்க. கேட்டா தின்னுட்டு சும்மாதானே இருக்காரு அப்படின்னு வேற பேசுறாங்க. அப்படியெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. அப்படியெல்லாம் அவங்கள அவமரியாதையா நடத்தாதீங்க. உங்க குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க அந்த குழந்தைங்க மனசுல எதை விதைக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பெரியவங்களுடைய வயசுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதையை கொடுத்து நம்ம பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஏத்தவங்களா நாம நடந்துக்கணும். அப்பதான் மத்த நாட்டுல இருக்கிறவங்களும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் நம்மளை பார்த்து பெருமைப்படுவாங்க, மதிப்பாங்க. இன்னைக்கு இந்த ஒரு கதையோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு புதிய கதை கருத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.